குட்டீஸுங்க ஸ்கூல் விட்டு ஈவினிங் வரும்போதே நல்ல பசியோடு வருவாங்க. டெய்லி கொடுக்குற மாதிரி ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் பூஸ்ட்டு, இல்லை ஃப்ரெஷ் ஜூஸு, இல்லை பிஸ்கெட், பேக்கரி ஐட்டம்னு நீங்கள் போகாமல் இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை கொடுத்து பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதில் கலந்துருக்கிறது என்னென்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். முலாம்பழம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி எடுத்து நல்லா பொடியாக வெட்டி வச்சுருங்க. தோல் எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி கூடவே சர்க்கரையும் பால் தேவையான அளவுக்கு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு ஊற்றிங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. முன்னத்து நாள் நைட்டே பாதாம் பிசுன்னு ஒரு 4லேருந்து 5 பீஸு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் சப்ஜா சீடு ஒரு 2 டீஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பால் 1.5 கப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. பக்கத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், அதையும் பால்லையே கலந்தெடுத்து கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் ஊற்றி கட்டி தட்டாமல் நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துருங்க. நல்லா ஒரு கொதி வரும்போது சர்க்கரை தேவையான அளவுக்கு நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் போடலாங்க. கூடவே ஏலக்காய் தூள் நல்லா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கொதிச்சு இவ்வளோ திக் கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஊற வச்ச சப்ஜா சீடு, பாதாம் பிசின், அப்புறம் ஜவ்வரிசி வேக வச்சது, அந்த பால் மிக்சர், கோதுமை மாவு கலந்த மிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஜவ்வரிசி எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். இந்த சமயத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் போதுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. முலாம்பழ மிக்சரையும் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை 1 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜம்முன்னு குட்டி வரும்போது சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லணுங்க. குட்டீஸ்க்கு தெரியவே தெரியாதுங்க இதில் நீங்கள் வீட்டில் ஒரு கலந்துருக்கிறதெல்லாம். செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.